உங்களுக்கு தெரியுமா 2035 ஒரு பெரிய விண்கலம் வந்து நம்ம பூமி மேல மோத போகுது. அதை இப்பவே ஸ்டாப் பண்ண ஒரு சைனீஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. 2035 ஒரு பெரிய விண்கலம் வந்து நம்ம பூமி மேல மோதுது. அது எப்படியாவது அங்கேயே உடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பிளான் பண்ணி சைனாவோட ஆஸ்ட்ரோனட் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிலாவுல ஒரு பேஸ் கேம்ப் ஒன்று போடுறாங்க. பூமி நோக்கி வந்துகிட்டு இருக்க அந்த பெரிய விண்கல்ல எப்படியாவது ஸ்பேஸ்லயே உடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பூமிக்கு திரும்பி போயிடணும்னு நினைச்சு எல்லாரும் அவங்களோட ராக்கெட்ல கிளம்பி போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தனியா அவனுடைய லவரை நினைச்சுக்கிட்டு அவரோட ரோவர்லயே உட்காந்துக்கிறாரு. எல்லா ராக்கெட்டும் பூமிக்கு ரெடியாகி போய்கிட்டு இருக்குது. கடைசியா கண்ணாடி வழியா தான் இவரும் பாக்குறாரு. பார்த்ததும் இவர் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அவரோட ராக்கெட்டுக்கு போலான்னு சொல்லி கிளம்பி நிலாவில் இருந்து அந்த ரோவர் எடுத்துட்டு வர்றாரு. இவர் அவரோட ராக்கெட்டுக்கு வரக்கு முன்னாடியே அந்த ராக்கெட் அங்கிருந்து கிளம்பி போயிருது. இப்ப ஒத்த ஆளா அந்த பெரிய நிலாவில மாட்டிக்கிறாரு. உடஞ்ச அந்த விண்கலத்தோட பாகங்கள் எல்லாமே நிலா மேலதான் வந்து விழுகுது. இவரும் எப்படியோ தப்பிச்சு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுறாரு. இவரும் அங்கிருந்து பூமிக்கு போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு ஏதாவது பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ரோவர்ல இருந்த எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அவருக்கு ஒரு கங்கார் ஒன்று தென்படுது. ஆக்சுவலா இவங்க இந்த 3க்கு வரும்போது இந்த கங்காரியும் கூட்டு வந்திருப்பாங்க. அது இந்த ஆளுக்கு இப்பதான் தெரிய வருது. எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த கங்காரியும் காப்பாத்தி இவரோட உயிரை விட்டு நம்ம பூமியை காப்பாத்துறாரு.